கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து புனித கார்மல் அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கார்மல் அன்னையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய மனதிற்கு நினைவுக்கு வருவது கார்மல் மலையாகும். இந்த கார்மல் மலையானது இறை வழிபாட்டின் ஒரு முக்கியமான தளமாக விளங்கியதாக விவிலியத்தினுடைய பழைய ஈரப்பாட்டை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரிய வருகிறது. குறிப்பாக புனித எலியா இறைவாக்கினர் பாகால் தெய்வத்தை அழித்து யாவே இறைவனை நிரூபித்து காட்டியது இந்த கார்மல் மலையில். 450 கொடிய பஞ்ச நேரத்திலும் மழை பொழியும் என்பதை அந்த கார்மல் மலையிலே எலியா இறைவாக்கினர் கண்ட காட்சியின் வழியாகத்தான் வெளிப்படுத்தக்கூடியதாக இருப்பதை நாம் விவிலியத்தில் படிக்கின்றோம். மேலும் 450 போல் இறைவாக்கினர்களை எலியா இறைவாக்கினர் கொன்றழித்ததும் இந்த கார்மல் மலையில்தான். இவ்வாறு கார்மல் மலையானது ஒரு மிகவும் புனித வாய்ந்த இடம் மட்டுமில்லாமல் இறை வழிபாட்டின் ஒரு மையத்தளமாகவும் விளங்கியது. எவ்வாறு விவிலியத்திலே தாபூர் மலை, சீனாய் மலை, கல்வாரி மலை மிக முக்கியமான மலையாக கருதப்படுகிறதோ, அதே போலவே கார்மேல் மலையும் ஒரு மிக முக்கியமான மலையாக கருதப்படுகிறது. 12ஆம் நூற்றாண்டிலே புனித சைமன் ஸ்டாக், அதாவது சமீப காலத்திலே நமக்கு நன்றாக தெரியும், கொரோனா தொற்று நோயினால் நிறைய பேர் இறந்து போனார்கள், நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்டார்கள், நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள். அதே போலவே 12ஆம் நூற்றாண்டிலும் ஒரு கொள்ளை நோய் வந்து மக்கள் அனைவரும் அழிய இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் விலங்கினங்கள் எல்லாம் இறந்து போன அந்த தருணத்திலே புனித சைமன் அங்கிருந்த மக்கள் எல்லாரும் துறவிகளை பார்த்து நீங்கள் கடவுளை நோக்கி மன்றாடுங்கள் என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு கூறுகின்ற பொழுது புனித சைமன் ஸ்டாக் கார்மல் அன்னையை நோக்கி ஜெபிக்கின்றார். அன்னையானவள் உத்திரியத்தை வழங்கி இந்த உத்திரியத்தை யாரெல்லாம் அணிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே இன்னும் இறைவன் மீது அதிக பற்று கொண்டவர்களாகவும் தங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான துன்பங்களின் விடுதலை கிடைக்கக்கூடியவர்களாகவும் கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடியவர்களாகவும் இந்த உத்திரியத்தை இவர்கள் ஒவ்வொரு நாள் முழுவதும் அணிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர்கள் இறந்தாலும் இறந்த பிறகு விண்ணுலகிற்கு போவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை கார்மல் அன்னையானவள் புனித சைமன் ஸ்டாக்குக்கு இந்த உத்திரியத்தை கொடுத்ததன் வழியாக வெளிப்படுத்துகின்றார். இந்த உத்திரியத்தினுடைய மகிமை பற்றி சிந்திக்கின்ற பொழுது 1982ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் துருக்கி நாட்டை சேர்ந்த முகமது அலி என்பவரால் 4 குண்டுகள் துளைக்க சுடப்படுகின்றார். அவ்வாறு சுட்ட பொழுது அவர் மருத்துவமனைக்கு அவரை எடுத்து சென்றார்கள். அங்கு எடுத்து சென்ற பிறகு அவரை அறுவை சிகிச்சைக்கு போவதற்கு முன்பாக திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் மருத்துவர்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய உடையில் எல்லா உடைகளையும் கழட்டுங்கள், ஆனால் கழுத்தில் இருக்கக்கூடிய உத்திரத்தை மட்டும் கழட்டக்கூடாது என்று அவர் கூறுகின்றார். இறுதியாக அவர் மீண்டும் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு உயிர் பெற்று எழுந்த போது அவர் கூறிய வார்த்தை, கழுத்தில் இருந்த உத்திரியம்தான் என்னுடைய உயிரை காப்பாற்றியது என்று கூறினாராம். இதே போலவே பல புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த உத்திரியமானது பல அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறது. புனித அல்போன்ஸ் லிகோரி என்பவர் 3000க்கும் மேற்பட்டவர்களை திருமுழுக்கு கொடுத்து கிறிஸ்தவர்களாக மாற்றினார். ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுதும் அவர் இந்த உத்திரியத்தை அவருடைய கழுத்திலே அணிய செய்தாராம். இந்த உத்திரியம் தான் அவர்களை எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை புனித அல்போன்ஸ் லிகோரி தன்னுடைய புத்தகத்திலே அவர் பதிவேற்றுகின்றார். அதே போலவே புனித டான் போஸ்கோ சலேசி சபையை தோற்றுவித்தவர்.
மேலும் புனித சலேசி சபையை ஸ்தோத்திரித்த புனித டான் போஸ்கோ இறந்த பிறகு அவருடைய உடலை ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு தோண்டி பார்த்த பொழுது அவருடைய உடலுடைய எல்லா பாகங்களும் அழிந்திருந்தது. ஆனால் அவர் கழுத்தில் அணிந்திருந்த இந்த உத்தரியம் மட்டும் அழியாமல் இருந்தது. இது இன்னும் உத்தரியத்தினுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே போலத்தான் திருத்தந்தை 10ஆம் கிரகோரி இறந்த 600 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவரை திறந்து பார்த்த பொழுது அங்கே அவருக்கும் அந்த உத்தரியம் அழியாமல் இருந்தது என்று வரலாற்று உண்மை சொல்கிறது. ஆக இந்த அளவிற்கு உத்தரியமானது மிகவும் வலிமை வாய்ந்ததாக, சக்தி வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. புனித குழந்தை தெரசாமாளுடைய வாழ்விலும் பார்க்கின்ற பொழுதும், குழந்தை தெரசாமாள் கார்மல் சபையிலே சேர்ந்து நான் இந்த துறவற ஆடையை என்னுடைய வாழ்விலே நான் அணிந்து கொள்கின்ற பொழுது நானும் விண்ணகத்திற்கு போவேன் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு கார்மல் சபையிலே சிறு வயதிலேயே சேருகின்றார்கள். சேர்ந்து உத்திரியத்தை அணிந்து கொள்கிறார்கள். அணிந்து இறுதியிலே மோட்சத்தையும் பெற்றுக்கொண்டு இன்று நம் அனைவருக்கும் ஒரு புனிதையாக வலம் வருகின்றார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இன்று கார்மேல் அன்னையினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கொள்ளை நோய்கள், பதற்றங்கள் வருகின்ற பொழுது நாம் துவண்டு போகாமல் கார்மல் அன்னை கொடுத்த அந்த உத்தரத்தை நம்முடைய வாழ்விலே நாள் முழுவதும் நாம் அணிந்து கொள்கின்ற பொழுது அந்த அன்னையின் வழியாக நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முழுமையான விடுதலையை கொடுப்பார். அதே போலவே அந்த அன்னையிடம் விளங்கிய எளிய பண்பு, மனித நேயம், தாழ்ச்சி போன்ற நல்ல பண்புகளை நாம் வாழ்வாக்குவோம். அந்த அன்னையை போன்று நாமும் துன்பத்தில், துயரத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வோம். இந்த கார்மல் அன்னையினுடைய திருவிழாவானது உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும், அமைதியும், சமாதானத்தையும் கொடுக்கும் ஒரு விழாவாக மாறட்டும். எப்போதும் இறை வார்த்தையை கேட்போம். எப்போதும் அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழ்வோம்.